இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத விஷயமா தான் விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வரை சந்திச்சிருக்காரு. ஆனா இந்த சந்திப்புக்கு பின்னாடி சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் இருக்கிறதாகவும் சில பகிர் பின்னணிகள் இருக்கிறதாகவும் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயங்களும் விஜய் மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சந்திப்புல ஸ்டாலின் அவர்கள் நேரடியா விஜயை பார்த்து கேட்டிருக்கிற ஒரு கேள்விதான் ஒரு நிமிடம் விஜய் அவர்களையே பதற வச்சு ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அதிர்ச்சியாக்குனது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு நெகிழ்ச்சியான செயலா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று இன்னைக்கு முதல் நாளா சட்டமன்றத்தில் நுழைஞ்சதோட அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு இப்போ நேரா ஆழ்வார்பேட்டையில இருக்கிற முன்னாள் தமிழக முதல்வரும் திமுக கட்சியோட தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதுல இருந்து நேற்றைய தினம் முதலமைச்சரா பொறுப்பேற்கிற வரையும் திமுகவை மிக பயங்கரமா திட்டி இருக்கிறது மட்டும் இல்லாம திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னும் திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரியும் கோடி கோடியா கொள்ளடிச்சிருக்கிற கட்சி அப்படின்னு ரொம்பவே பகிரங்கமாவும் நேரடியாவும் திட்டியிருக்காரு. இப்படி பேசிட்டு எப்படி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பாரு அப்படின்னும் ஒரு மனுஷனை இவ்வளவு பகிரங்கமா திட்டிட்டு எப்படி விஜய் அவர்கள் அவங்களுடைய மூஞ்சியில முழிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்கிற விஷயங்களுக்கு வருத்தப்படுற அளவுக்கு தான் எல்லாமே இப்ப தலைகீழா மாறி இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து திமுகவையே திட்டிட்டு வந்தாலும் நேற்றைய தினம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு விஜய் அவர்கள் இப்ப மத்திய அரசுடைய பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறதா சொல்லப்படுது. விஜய் அவர்கள் தலைமையில அரசு பொறுப்பேற்று இன்னும் 2 நாட்களை தாண்டாத நிலையில அடுத்து என்ன செய்யறது, யார்கிட்ட இத சொல்றது அப்படின்னு செய்வதறியாம தடுமாறியதா சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை திமுக கடந்த 5 வருஷமா மத்திய அரசு சர்வசாதாரணமா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது மட்டும் இல்லாம மத்திய அரசு பந்தாடிட்டு வந்தாங்க. ஆனா தாவேகா இப்ப தடுமாறி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சந்திப்பு மரியாதை நித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி பல அதிர்ச்சியான காரணங்களும் சில உண்மைகளும் இருக்கு. இதுல முதல் விஷயமா விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம 6 சீட்டு தேவைப்படும் போது விஜயால தீய சக்தின்னு சொல்லப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு நேரடியா எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுத்திருக்காரு. கூட்டணியில இருந்த இடதுசாரி கட்சிகள் விசிக கட்சி ஐயுஎம்எல்னு இவங்க எல்லாரும் திமுகவுக்கு ரொம்பவே விசுவாசமா இருந்த நிலையில இந்த எல்லா கட்சிகள்கிட்டயுமே ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய விசுவாசம் மனசுல இருந்தா போதும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிச்சு கூடிய விரைவில் தமிழக அரசு அமைச்சாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு இந்த எல்லா கூட்டணி கட்சிகளையும் தாவேகா கட்சியில சேர சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராகிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. இதற்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற வகையில தான் இந்த சந்திப்பானது நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கண்டிப்பா இதுக்கும் ஒரு மனசு வேணும். என்னதான் தவறா பேசி இருந்தாலும் அரசியல் மாண்பு காக்கிற வகையில விஜய் அவர்கள் இந்த பெருந்தன்மையான விஷயத்தை செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் மத்திய அரசுடைய நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாம திமுக தனக்கு ஆதரவளிக்க வேண்டி சில கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல சுவாரஸ்யமான விஷயமா விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு சென்ற போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அரசியல் வெறுப்பு இல்லாம பாசத்தோடையும் அன்போடையும் விஜய் அவர்களை வரவேற்று விஜய் அவர்களை வாழ்த்தி இருக்கிறது மட்டும் இல்லாம விஜய் அவர்களும் அவங்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவங்கள்ட்ட இருந்து வாழ்த்து பெற்றிருக்காரு. அதன் பிறகு இருவருமே சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல தான் நிலையான ஆட்சி செய்யறதுக்காக பல்வேறு ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சிருக்கிறதாகவும் அடுத்தடுத்த நகர்வுக்கு முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சில அறிவுரைகளை கூறியிருக்கிறதா திமுக வட்டாரங்கள்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடலா ஒலிக்கப்பட்டது. இதுக்கு பல்வேறு நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் தாவேகாவுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆளுநர் அவர்களுடைய கெடுபடியான உத்தரவோட வந்தே மாதரம் தான் முதல்ல ஒலிக்கப்பட்டு 3வது பாடலா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனால விஜய் அவர்களுக்கு இப்போ பல்வேறு தரப்புல இருந்து நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு. இதனால இந்த ஒரு சந்திப்பானது இனி தனக்கு சாதகமா இருக்கதான் விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம கண்டிப்பா இனி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா 100% திமுகவுடைய உதவி தேவைப்படும் அப்படின்னு இனி திமுகவை பத்தி கண்டிப்பா தப்பா பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே திமுக கண்டிப்பா விஜய் அவர்கள் நல்லாட்சி செய்யணும் அப்படின்னு இதற்கு எதிர்கட்சியா இருக்கிற நாங்க தாவேகாவுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு நாங்க ஒரு எதிர்கட்சி போல் இல்லாம கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்பட்டு நாங்களும் மாண்போட செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆட்சி அமைக்க முடியாம காலதாமதம் ஏற்பட்டு ஆளுநர் அவர்கள் கெடுபடியா இருந்த நிலையில அந்த விஷயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்படி ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு பின்னாடி இருந்து பெரும் அளவுல உதவி செஞ்சிருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் இவ்வளவு திட்டி இருந்தோம் அவரை தன்னுடைய வீட்டுக்கு அன்போடு அழைச்சு அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த எல்லா விஷயங்களும் ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மையையும் ரொம்பவே நாகரிகமான ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கறதையும் வெளிக்காட்டியிருக்கு. இப்போ மு.க. ஸ்டாலின் மற்றும் விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்பானது எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நெகிழ வச்சிருக்கு. இவங்க 2 பேருடைய இந்த சந்திப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற
இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.